ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டாகோட டாட்டூ எப்படி வரையுதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டாக ஸ்கிரிபிள் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு பேசிக்கான ஷேப் லைன்லேருந்து போகும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல டீட்டெயிலிங்காக டாட்டூ டிசைன் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் பிஎம்கிற பிரஷ்ல கிளிக் பண்ணிக்கிறேன். மேலே ப்ரெஷர் பாயிண்டையும் கிளிக் பண்ணிக்கிறேன். லேயர் ஒன்றை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க டாகோட ஒரு அவுட்லைன் வரைவோம் நம்ம. ஓகே, இப்போ இந்த ஸ்கிரிபிள் லைனை வந்து நான் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டு இதை வந்து லாக் பண்ணிக்கிறேன் பாருங்க. இப்போ ஓகே, இப்போ இதே மாதிரி பாருங்க. இப்போ இது மேலே நான் லைன்ஸ் இப்போ ட்ரெஸ் பண்ண பாருங்க. இப்போ என்ன பண்றேன்னா பிரஷ்ல கிளிக் பண்ணி இந்த பிரஷோட சைஸ் அதிகப்படுத்திக்கோங்க. அதுவும் இந்த பிரஷ்ஷை கிளிக் பண்ணிக்கணும். அதாவது இந்த பிரஷ்ல அதிகப்படுத்தி பிரஷ்லோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்க அதோட இது ஸ்ட்ரோக் பாருங்க இப்படி இருக்கும். அதான் நல்லா தின்னா இருக்கும், இன்னும் கொஞ்சம் லைன்ஸாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வரும். பாருங்க நம்ம இதை பேஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிட்புலோட என்ன ஹெட் நம்ம வரைஞ்சிருக்கோம். அது ஃபுல்லாக லைன்ஸை பேஸ் பண்ணி ஒரு டாட்டூ டிசைன் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பாடி முழுக்க நான் வந்து இதே மாதிரி மசில்ஸை பேஸ் பண்ணி அந்த லைன்ஸ் டாட்டூ டிசைன் வரைகிறேன். டாட்டூ டிசைன் வரைஞ்சி அதுக்கப்புறம் நான் உள்ள வந்து பிளாக் கலர் ஃபில் பண்ண போறேன் பாருங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசில்ஸோட லைன்ஸை, அதாவது மசில்ஸோட ஷேப்பை போய் பேஸ் பண்ணி அந்த லைன்ஸ் வச்சுருக்கேன். இங்கே பாருங்களேன், இந்த கழுத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அந்த மசில்ஸ் வரும். அந்த மாதிரியும் அதே மாதிரி இந்த தலையோட பின்பகுதியிலேருந்து இந்த செஸ்ட்டுக்கு வர அந்த மசில்ஸை பேஸ் பண்ணி இந்த கிராஸ் லைன் போட்டிருக்கேன். பாருங்க காட்டுறேன், போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பில் இருக்க மாதிரி அந்த ஷேப்பில் இருக்க மாதிரி, அதாவது செஸ்டோட ரிப்பில் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த லெக்கோட ஷேப்புக்கு ஏற்றாப்புலையும் நான் அந்த லைன்ஸ் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்க கேட்கலாம், இந்த மாதிரி டிசைன்ஸ்ல எப்படி இது பண்றீங்க, இவ்வளவு அக்யூரேட்டா போடுறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோல பாருங்க. நான் ஒரு டிசைன்ஸ் வந்து எப்படி ஷேப்பா கொண்டு வரது, எந்த இடத்துல பெண்ட் பண்றது, எந்த இடத்துல இது பண்றதுன்னா நான் முன்னாடி இருக்க வீடியோல போட்டிருப்பேன். ஸோ நீங்க அதை பார்த்துட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, பாருங்க இதோட நெகத்தை கூட பாருங்களேன். நான் சின்ன சின்ன கட் கட்டா தான் வச்சிருக்கேன். ரொம்ப டீட்டெயிலிங்காவே இருக்காது. இங்க பாருங்க, சின்ன சின்னதா கட் கட்டா வச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டேட்டூ டிசைன் பண்ணும்போது ஒரு கட் கலர்லாம் கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் நம்ம வந்து உள்ள பிளாக் கலர் கொடுக்கும்போது ஒரு டேட்டூ டிசைன் மாதிரி தெரியும். பாருங்க இந்த இடத்துல கூட சின்னதாக ஒரு டிசைன் ஆட் பண்ற பாருங்க, அதுவுமே ஒரு லுக் ஆகும். அப்படி பாருங்க, நம்ம ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லுக் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இந்த லைன்ஸோட கேப்ல எங்கேயா நம்ம வந்து சின்ன கேப் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இந்த லைன்ஸ் வர ட்ரா பண்ணிக்கோங்க. இதுக்கெல்லாம் சின்ன சின்ன கேப் இருந்துச்சுன்னா நம்ம அதை இது பண்ணிட்டு கலர் பிக் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் கிட்ட எந்த கேப் இல்லாத மாதிரி நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். செக் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, இப்போ எல்லாம் அந்த லைன்ஸ் இருக்கு. இப்போ நான் வந்து ஜிஎம்க்கு பெயிண்ட் பை டூல் செலக்ட் பண்ணிட்டு பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒவ்வொரு இதுக்குள்ளேயே கொடுக்குறேன் பாருங்க, கலர் ஃபில்லிங்கு. ஒவ்வொரு கிளிக் கொடுக்கும்போது டபுள் கிளிக் கொடுங்க, ஏன்னா அப்போ தான் கலர் நல்லா ஃபில் ஆகும். இந்த மாதிரி டபுள் கிளிக்காக பாருங்க, இந்த மாதிரி டபுள் கிளிக் கொடுக்கணும். இந்த மாதிரி ஓகே, பாருங்க ஒவ்வொன்றுக்காக கொடுக்குறேன் பாருங்க, டபுள் கிளிக் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள வந்து கலர் ஃபில் பண்ணிட்டோம். இருந்தாலும் சின்ன சின்னதாக வந்து நீங்கள் ப்ரஷ்ல கிளிக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக நீங்கள் தேவையில்லாத இந்த குட்டி குட்டி ஸ்டெப் லைன்ஸ்லாம் நீங்கள் வேறு அரேஞ்ச் பண்ணலாம். பாருங்க இந்த லைன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எக்ஸ்ட்ரா டாட்ஸ் இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் ஒரு கட்டாக கிடைக்கும். வரும் இந்த மாதிரி இருக்க எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லைன்ஸ்லாம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் பண்ணி ஒரு நல்ல அவுட்லுக்கில் ஒரு டார்க் டேட்டூ வரைஞ்சிருக்கோம். இதே மெத்தடில் நீங்களே ட்ரா பண்ணி பாருங்கள். அது எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.